40,000 பட்ஜெட்ல நீங்க டேப்லெட் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. 40,000க்குள்ள எக்கச்சக்கமான யூசேஜுக்கு டேப் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ், கேமிங், ப்ரொடக்டிவிட்டி, லாங் டர்ம் யூசேஜ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் டேப்லெட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல ஆல்ரெடி 15,000, 20,000, 30,000 செக்மெண்ட்ல ஆல்ரெடி பெஸ்ட் டேப்லெட்ஸ் பத்தி வீடியோ பண்ணிருக்கேன். வேணும் அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் கீழே 40,000 பட்ஜெட்லயும் டேப்லெட் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு 40,000 பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் டேப்லெட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு வீடியோ எண்ட்ல ஒரு கம்பேரிசன் டேபிளுமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது OnePlus ஓட Pad 2 தான். ஸோ இதுல உங்களுக்கு 12.1 இன்ச்க்கான 3K டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இது உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது, IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 900 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த டேப்ல உங்களுக்கு கேமிங்காகவே ஸ்பெஷலைஸ்டா Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதிகமா BGMA, COD இந்த மாதிரி கேம்ஸ் வர்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல டேப்லெட்டா இருக்கும். கூடவே 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு மூவி பார்க்கறதுக்குமே இன்னும் பெட்டரான ஒரு டேப்லெட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 9510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த டேப்லெட்ல உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு சில விஷயம் தான் இல்லை, முக்கியமானது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது அண்ட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணல, உங்களுக்கு LCD பேனல் தான் வரும். அது கூடவே சிம் சப்போர்ட் கிடையாது, மைக்ரோ SD ஸ்லாட்டுமே கிடையாது. இந்த டேப்ல உங்களுக்கு 30 MP ரியர் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க, 8 MP ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேப்ல ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ்மே கிடைக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேமிங் ஸ்பெசிபிக் டேப் வாங்க போறீங்க, அதுவும் இந்த பிரைஸ்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோ டு சாய்ஸ் இதுவாக தான் இருக்கணும். இந்த பிரைஸ் உங்களுக்கு 35,000 கிட்ட இருக்கும். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோலுமே டேக் பண்ணிருக்கேன், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2 இருக்குது Xiaomiயோட Pad 8 தான். ஸோ இந்த டேப்லெட்டை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த டேப்ல 11.2 இன்ச்க்கான 3.2K ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுவுமே உங்களுக்கு IPS LCD பேனல் தான். 800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டேப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. 12GB RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேப்ல உங்களுக்கு 9200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜருமே வரும். இந்த டேப்ல பாக்ஸோடவே உங்களுக்கு ஸ்டைலிஷ் பென் கொடுக்கறதுனால ஸோ உங்களுக்கு நீங்க ஆர்ட் ஒர்க்லாம் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டேப்பா இருக்கும். பிகாஸ் நீங்க தனியா பாத்தீங்க அப்படின்னா போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுங்கிற தேவையே கிடையாது. இந்த டேப்லயும் உங்களுக்கு சிம் சப்போர்ட் கிடையாது, Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வராது. இது எல்லாத்தையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த டேப்லெட் உங்களுக்கு ஒரு ஆர்ட் பேஸ்டு ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் பேஸ்டு ஒர்க்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இதோட பிரைஸ் உங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 30,000 கிட்ட தான் வரும். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அண்ட் இந்த வீடியோலுமே டேக் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்குது லெனோவோட ஐடியா டேப் ப்ரோ Gen 2 தான். உங்களுக்கு லார்ஜ் டிஸ்பிளே கொண்ட ஒரு டேப் வேணும், இல்லை எனக்கு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் இந்த ஒரு டேப்லெட். பிகாஸ் இதில் உங்களுக்கு 13 இன்ச்க்கான 3.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த டிஸ்பிளேல நீங்க டாக்குமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, இல்லை மூவிஸ் பார்க்கறதாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான டிஸ்பிளேவா இருக்கும். இந்த டேப்ல உங்களுக்கு 12GB LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா உங்களால 2TB வரைக்கும் இது எக்ஸ்பாண்டும் பண்ணிக்க முடியும். இதுல 10,200 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க சிப்செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமிங்கும் அப்பப்போ விளாடலாம், அதே நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம். Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, IP52 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க முக்கியமான காம்ப்ரமைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சிம் கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது. இது ரெண்டு விஷயத்தை ஓரம் வச்சுட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 40,000 கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஓகே அப்படின்னா டெஃபினெட்லி இதோட லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் லவர்ஸ்க்கான ஒரு டேப்லெட் தான். சாம்சங்கோட Galaxy Tab A11 Plus தான். ஸோ இந்த டேப்லெட்ல உங்களுக்கு 11 இன்ச்க்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த டேப்லெட்ல யூஸ் பண்ணிக்க சிப்செட் பொறுத்த வரைக்கும் Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க பெருசாக கேமிங்லாம் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆவரேஜான டேப்லெட் வித் லாங் டர்ம் யூசேஜ்க்கு வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது பேட்டரி பொறுத்தவரைக்கும் 7040 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மூவிஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அப்பவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டுமே உங்களுக்கு 482 கிராம்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதுல உங்களுக்கு 2TB வரைக்கும் ஸ்டோரேஜுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமான விஷயம் காம்ப்ரமைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, Wi-Fi 5 சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் கேமராமே பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் இந்த டேப்லெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ இதுல உங்களுக்கு டோட்டலி பாத்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக டேப்ஸ்ல இவ்வளோ லாங் பீரியடுக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த ஒரு டேப்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓவராலாக இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த டேப்லெட்டோட Wi-Fi plus 5G வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8GB 250GB வேரியன்ட்டோட பிரைஸ் வந்து 36,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அண்ட் டேகுமே பண்ணிருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நீங்க எந்த டேப்லெட் வாங்குறது கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா இப்போ போட்டிருக்க இந்த கம்பேரிசன் டேபிள் பார்த்துக்கோங்க. அண்ட் நானுமே சொல்றேன், ஸோ உங்களுக்கு கேமிங் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா OnePlusோட Pad 2 வந்து செலக்ட் பண்ணலாம். அதுவே நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா Xiaomiயோட Pad 8 வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா
லெனோவோட அந்த ஐடியா பேட் 2 ப்ரோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சாம்சங் ஈகோ சிஸ்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் சாம்சங்கோட டேப் A11 வந்து சூஸ் பண்ணலாம். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு கேமிங்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டான யூசேஜ் தான் அதில் பண்ணவும் முடியும். ஒருவேளை நம்ம பார்த்த டேப்லெட்ஸை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வாங்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தேடி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி